ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். முகத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு இந்த ஆட்டுக்குட்டிகள் லோடு வந்திருக்கு கடைகளுக்கு அறுக்கிறதுக்காக. சரி, அது என்ன ஏது, எப்படி இறக்குறாங்க, எப்படி குட்டிகளை பிரிக்கிறாங்கன்றதை வாங்க விரிவாக பார்ப்போம் மக்களே. மக்களே, நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் எப்படி வளர்ப்பது, ஆட்டு பண்ணைகள் எப்படி போடுவது, ஆட்டு பண்ணைகளை வச்சா எப்படி மெயின்டைன் பண்ணுவது, சிறந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது, ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கறது, இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆடு வளர்ப்பு 100% லாபம்னு சொல்லி 4 பார்ட் போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்ட்டு 4 பார்ட் போட்டிருக்கோம். இதுவுமே உங்களுக்கு ஆடு வளர்ப்பு 100% லாபம்னு சொல்லி 5வது பார்ட்டில் தான் வரும். மறக்காமல் நீங்கள் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய விஷயம், பயனுள்ள விஷயம் சொல்லியிருப்பேன். நம்ம ஆடு தொழிலில் புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ்களை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு வந்த ஆடுகளை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மயிலம்பாடி குட்டிகளாக தான் வந்திருக்கு. இந்த இடம் எல்லாமே ஒரு பொடிக்குட்டிகள்னு சொல்லலாம். பொடிக்குட்டிகளும் கொஞ்சம் மேத்தர குட்டிகளும் இருக்குது. இது லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 கிலோ, 13 கிலோ, 15 கிலோ வரையும் குட்டிகள் வந்திருக்கு. அதில் மொத்தம் 35 குட்டி, 36 குட்டிகள் வந்திருக்கு. இதில் ஒரு 10-12 குட்டியை கறி ஒரு 6 கிலோ கறி வரும். மிச்ச குட்டிகள்லாம் ஒரு 7 கிலோ 8 கிலோ தரத்தில் வந்திருக்கு. மழை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பருவமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால குட்டிகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கறியெல்லாம் குட்டிகளுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. குட்டிகளோட தரமும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு நல்ல மழைகள் பெய்ய குட்டிகளுக்கு மேய்ச்சல் நல்லா கிடைக்க குட்டிகள் இன்னும் தெளிவாக வரும். குட்டிகள் கறிகளுமே நல்லா உங்களுக்கு கறிகள் நல்லா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டிகளையும் கொஞ்சம் பெரிய குட்டிகளையுமே பிரித்து வைக்கிறாங்க. நம்ம பிரித்து வச்சுக்கிட்டா தான் நம்ம இதுக்கு விலை பேச கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாமே ஒரே இதாக வச்சா விலை நம்மளுக்கு தான் கொஞ்சம் நஷ்டமாகிடும். நம்ம ஃபஸ்ட்டே குட்டிகள் வந்ததுக்கப்புறம் சின்ன குட்டிகளையும் ஒரே சைஸில் இருக்க குட்டிகளையும் ஒரே தரமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம விலை பேச கரெக்டாக இருக்கும். அந்த இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க குட்டிகளை. புதுசாக ஆட்டு பண்ணைகள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மயிலம்பாடி குட்டிகளில் இந்த மாதிரி தரத்துகள் எடுத்தால் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தரத்தில் எடுக்கும்போது நீங்கள் விலையும் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருங்கடாக்களாக வாங்கும்போது தான் ரேட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி தரத்தில், அதாவது லைவ் உங்களுக்கு ஒரு 12 கிலோ 13 கிலோ லைவ் தரத்தில் நீங்கள் வாங்கும்போது குட்டிகளை கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம். அது இந்த மாதிரி தரத்தில் வாங்கினா தான் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தரத்துலேருந்து தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏறும். நீங்கள் ரொம்பவும் பொடி குட்டிகள் வாங்கினாலும் நீங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆனால் இந்த மாதிரி தரத்தில் இதுக்கு மேலே, அதாவது 15 கிலோ தரத்துலேருந்து நீங்கள் வாங்கலாம். அந்த 15 கிலோ தரத்துலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குட்டிகள் நீங்கள் உணவு கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப பொடியாக வாங்கினாலுமே அந்த குட்டிகளை தேத்துறது சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த தரத்தில் குட்டிகள் வாங்கி வளர்க்கும்போது நீங்கள் குட்டிகளுக்கு நல்ல உருவம் கிடைக்கும், நல்ல பெருசாக வளரும். உங்களுக்கு கறிகளுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு விற்கிறது வியாபாரத்தில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குன்னே சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு கவனத்தில் கொள்ளணுன்னா, இந்த மாதிரி குட்டிகளை கொஞ்சம் பெருங்குட்டிகளை விட இந்த குட்டிகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் உயிர் சேதம் நிறையா வரும், ஏதாச்சும் நோய்கள் வரும். ஆடுகளுக்கு நம்ம மனுஷங்கள் மாதிரி தான் எல்லா விதமான காய்ச்சல், சளி எல்லாமே வரும். அதில் எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி முறையில் வளர்க்க போகிறோன்றது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம பரன் போட்டு வளர்க்க போகிறோமா, இல்லை மண் தறிகளில் போட்டு வளர்க்க போகிறோமா, இல்லை சிமெண்ட் தரையிலே சும்மா செட்டு மாதிரி போட்டு வளர்க்க போகிறோமான்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் உணவு முறையுமே நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்க போகிறோமா, இல்லை
பண்ணைகளில் அங்கேயே நம்ம உலர் தீவனம் அடர் தீவனம் எல்லாம் கலந்து கொடுத்து குட்டிகளை நிற்க வச்சே கொடுக்க போகிறோமான்றதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே சின்ன சின்ன ஆரம்பத்தில் அந்த நம்ம செலவு செய்கிற காசுகள் வந்து சின்ன சின்னதாக தெரிஞ்சாலும் நம்ம கடைசியாக குட்டிகளை விற்று முடித்து கணக்கு பார்க்கும்போது லாபன்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சாலுமே ரொம்ப கவனமாக செய்யுங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கடைசியில் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இல்லாட்டி நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம என்னென்னமோ பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற செலவுகள் எல்லாமே கடைசியில் கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக எந்த லாபமே கிடைக்காது. சில சமயத்தில் நஷ்டமானாலும் ஆனது தான். புதுசாக ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிற மக்களே, நீங்கள் கறிக்கடைகளுக்கு கொடுக்குற நோக்கத்தில் ஆடுகள் வளர்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் இல்லாட்டி 4 மாத தரத்துகளில் குட்டிகள் எடுங்க. மயிலம்பாடி மேச்சேரி குட்டிகளை எடுங்க. நான் செம்பரி ஆடில் சொல்கிறேன். மயிலம்பாடி மேச்சேரிகள் எடுத்தால் உங்களுக்கு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். நீங்கள் 3 மாதம் 4 மாத குட்டிகளை எடுத்து நீங்கள் ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு 3 மாதம், அதாவது ஒரு 100 நாள் கணக்கில் வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த 3 மாதம் 4 மாதம் வளர்க்குறதுனால நீங்கள் மேய்ச்சலுக்கு போவேன்னா நீங்கள் வந்து நிற்க வச்சு பண்ணைகள்லேயே உலர் தீவனங்களும் அடர் தீவனங்களும் கலந்து கொடுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. நம்மளுமே நான் அந்த பண்ணைகள் வச்சுருக்கவங்க, இந்த வச்சுருப்பாங்கள்ல பண்ணைகள் போட்டு ஷெட்டு போட்டு வளர்க்குறவங்கள்ட்ட நம்மளும் ரெகுலராக பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்கள்ட்ட நிறைய தகவல்கள் நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 100 நாள் 90 நாள் 100 நாள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நிற்க வச்சு தீவனம் கொடுக்குற பண்ணைகளில் தீவனம் கொடுக்குறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா மேய்ச்சலில் போகும்போது உங்களுக்கு தீவன செலவுகள் கம்மியானாலுமே கறிகள் வந்து கொஞ்சம் வந்து ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணைகளில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து குட்டி நல்லா ஏறி வரும், உருவம் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கறிக்கடைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே குட்டிகளை வளர்க்காதீங்க. அதுக்கு மேலே வளர்த்தா உங்களுக்கு லாபம் வந்து பெருசாக கிடைக்காது. அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே வரையும் வளர்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் குட்டிகளை 3 மாதம் 4 மாதம் தரத்தில் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 100 நாளுக்குள்ளேயே வளர்த்து கறிக்கடைக்கு சேல்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமே உங்களால் அதிக லாபம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா தொழில் நுணுக்கங்கள், தொழிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை 3 தடவை குறைந்த லாபத்துக்கே கொடுங்க. அடுத்து நீங்கள் உங்களுக்கு இந்த தொழிலில் முழு விவரங்கள் நுணுக்கங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களுமே அது ரெகுலராக ஆடு வாங்கி அது ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வளர்த்து நல்ல லாபங்களுக்கே கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மருந்துகளுமே எப்படி கொடுக்கணுன்றதை வந்து உங்கள் கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டுக்கங்க. இந்த லிவர் டானிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றத நீங்கள் உங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லாட்டி உங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் எந்த ஆடுகளுக்கு எவ்வளோ அளவுகள் கொடுக்கணுன்றதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி லோடு வந்த ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே குறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழைய வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி நம்ம எது குறி போடுறோம்னா நம்ம ஆடுகள்ன்றதுக்காக அடையாளத்துக்காக வேண்டி தான், வேறு எந்த விஷயமும் இல்லை. நம்ம மேய்ச்சலுக்கு போய் ஆடு எங்கே மிஸ் ஆனாலுமே நம்ம ஆடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். நம்ம குறி போட்டு வச்சுக்கிறது இது நம்ம ஆடுன்றதுக்கான ஒரு அடையாளம் தான். இது எல்லாமே நம்ம கொட்டத்தில் இருக்க ஆடுகள், இது எல்லாமே நம்ம பாதை ஆடுகள் மாதிரி, நம்ம ஆச்சி ஆடுகள், நம்ம வளர்க்குற ஆடுகள் குட்டி போட்டு நம்ம அப்படியே அதை வளர்த்துக்கிட்டே இருப்போம். இது நம்ம அறுக்க மாட்டோம். இது நம்ம பண்ணைகளிலே இருக்க ஆடுகள். இந்த கருங்கடையெல்லாம் பாருங்கள், நல்ல கடை.